கட்சி தலைவர் பல்வேறு கேள்விகள், குறிப்பாக ஏற்கனவே பொதுவெளியில் விவாதிக்கப்பட்ட கேட்கப்பட்ட ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது, எப்படி ஒரே இரவில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது, இடம் தேர்வு சரியாக இருந்ததா அப்படின்ற கேள்விகளில் தொடங்கி பல கேள்விகளை முன்வைத்து வருகிறார். அரசு இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வதாக எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்ட, எதிர்க்கட்சி தலைவர் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வதாக அரசு முதலமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். கூட்டணிக்காக ஆள் பிடிக்கக்கூடிய வேலையா அப்படின்ற குற்றச்சாட்டுகளையும் கூட முதலமைச்சர் இதில் முன்வைத்தார். தொடர்ந்து இந்த கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது அப்படின்னு அமைச்சர்களும் விளக்கம் கொடுக்கிறார்கள். மருத்துவத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் விளக்கம் கொடுத்தாரு. அப்புறம் திரு ஏவாவேல் அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு. தொடர்ந்து இதில் அதிமுக ஆட்சியில் வெள்ள நிவாரணத்தின் போது பாட்டிலுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிங்க, அது மாதிரி நாங்கள் செய்யலை அப்படின்னு எதிர் விமர்சனங்களையும் திமுக முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து செய்தியாளர் தாய்மானவன் எதிர்க்கட்சி தலைவருடைய கூடுதல் கேள்விகள் என்னென்ன விவரங்கள்? விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் உரையின் மீது பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக எழுப்பி வந்திருந்தார். குறிப்பாக அந்த கரூரில் மட்டும் எதிர்க்கட்சிகள் ஏதேனும் கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நாடிதான் கூட்டத்திற்கான அனுமதியை பெற வேண்டிய சூழல் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்தார். அதிமுக வேலுச்சாமிபுரத்துல அந்த கூட்டம் நடத்துவதற்கு கூட முதல்ல அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்ததாகவும், அனுமதி மறுக்கப்பட்ட இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது, விஜயனுடைய கடந்த கால கூட்டங்களில் எல்லாம் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்த ஒரு சூழல்ல அந்த கூட்டத்தை எல்லாம் முன்னிறுத்தி மையப்படுத்தி ஏன் இந்த குறுகலான ஒரு இடத்தை காவல்துறையினர் ஒதுக்கியிருந்தார்கள், ஏதேனும் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாம உடற்கூறாய்வு நடந்தது முதல் தொடர்ந்து மருத்துவமனையில ஆம்புலன்ஸ்கள்ல தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள் அழைத்து சென்றது வரை திமுகவினர் அரசியல் செய்வதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ஆம்புலன்ஸ்கள்ல திமுகவுடைய ஸ்டிக்கர் என்பது ஒட்டப்பட்டிருந்ததாகவும், அதே போல் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்ணீர் பாட்டிலில் கூட திமுகவுடைய ஸ்டிக்கர் என்பது ஒட்டப்பட்டு வழங்கப்பட்டிருந்ததெல்லாம் சொல்லி சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில தான் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கக்கூடிய அனைத்து விமர்சனங்களுக்கும் தொடர்ச்சியாக முதலமைச்சரும் அமைச்சர்களும் மாறி மாறி பல்வேறு விளக்கங்களை தெரிவித்த வண்ணம் இருந்து வராங்க. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மீது மேலும் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி சாராய விவகாரத்துல பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களை முதலமைச்சர் இரவோடு இரவாக ஏன் சென்று சந்திக்கவில்லை, கரூர் விவகாரத்தில் மட்டும் ஏன் முதலமைச்சர் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்தார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்.